Hi everyone. In the video tutorial நம்ம Java database connectivity driver ஓட types பார்க்க போறோம். So நம்ம initially வந்து driver எப்படி register பண்றது அப்படின்ற theoretical பார்த்தோம். இதுல வந்து driverலயே என்னென்ன types இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். So driver அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு interface. Interfaceனாவே communicate, it is used to communicate அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஜாவா டேட்டாபேஸ் டிரைவர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டராக்டிங் வித் டேட்டாபேஸை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் சர்வர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜாவா டேட்டாபேஸ் டிரைவர். ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அந்த டேட்டாபேஸை வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா அந்த எம்ப்ளாயி அப்படின்றத வந்து டிரைவர் வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டிரைவர் என்ன பண்ணுன்னா அந்த எம்ப்ளாயின்ற டேட்டாபேஸ்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த டிரைவரோட ஒர்க். ஸோ இதுலேயே டிரைவரில் ஏன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துச்சு, ஒரே டிரைவரே போதுமே கம்யூனிகேட் பண்ணனா, இது வந்து எதுக்காக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் டிபெண்ட் ஆகி இந்த டிரைவர் ஒர்க் ஆகணும். அதுக்காக ஒரு லைக் பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த டிரைவர் வந்து மாறும். ஸோ இதுலேயே வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஓடிபிசி பிரிட்ஜ் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து ஜேடிபிசி நேட்டிவ் ஏபிஐ அப்படின்னா நேட்டிவ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து ஜேடிபிசி நெட் பியூர் ஜாவா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 100% பியூர் ஜாவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நாலும் எப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். டைப் 1 ஜாவா டேட்டாபேஸ் ஓடிபிசி பிரிட்ஜ் டிரைவர். ஸோ ஜேடிபிசினா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஓடிபிசினா ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஜாவா டேட்டாபேஸ் மட்டும் போதுமே, எதுக்கு ஓடிபிசி கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜேடிபிசி வந்து உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் உங்களோட அப்ளிகேஷன் கூட லிங்க் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்வர். ஸோ லைக் அங்கேருந்து தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் கூட லிங்க் ஆகிருக்கிறது வந்து ஜேடிபிசி கனெக்டிவிட்டி, உங்கள் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் கூட லிங்க் ஆகிருக்கும். அது இல்லாத தனியாக உங்கள் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் கூட உங்கள் டேட்டாவை லிங்க் பண்ணுறதுக்காக இடையில யூஸ் பண்ணுற ஒரு கனெக்டிவிட்டி தான் வந்து லைக் வெண்டார் டிரைவர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஓடிபிசி. ஸோ ஓடிபிசி என்ன பண்ணுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஜாவா அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாபேஸ்க்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட நார்மல் லோக்கல் மெஷினில் இருக்கிற டேட்டாபேஸ்க்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான் வந்து ஓடிபிசி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து உங்கள் மெஷின் கிளைண்ட் மெஷினில் ஓடிபிசி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா கிளைண்ட் மெஷினில், ஜேடிபிசி வந்து சர்வரில் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் ஆன கனெக்ஷன் பிரிட்ஜ் மேக் பண்ணுறது தான் வந்து இந்த ஓடிபிசியோட மெயின் ஒர்க். ஸோ இது எது மூலயமா கனெக்ஷன் பண்ணுன்னா டேட்டா சோர்ஸ் நேம் டிஎஸ்என் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேட்டா சோர்ஸ் நேம் மூலமாக தான் வந்து அந்த கனெக்ஷனை வந்து மேக் பண்ணும். ஸோ இந்த கனெக்ஷனை மேக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஜேடிபிசி இதனால் அந்த டிரைவர் வந்து இந்த ஓடிபிசி சப்போர்ட்டோட உங்கள் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏன் இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்னா இப்போல்லாம் இது எக்ஸ்பெரிமெண்டல் யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஜாவா 1.2 வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணன டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தான் ஜேடிபிசி ஓடிபிசி பிரிட்ஜ் டிரைவர்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப் 2 ஜாவா டேட்டாபேஸ் நேட்டிவ் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாவா டேட்டாபேஸ் நேட்டிவ் ஏபிஐ அப்படின்றது எதை குறிக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் வந்து இந்த டைப் 2 டிரைவரில் வந்து ஜேடிபிசி ஏபிஐ
அப்படின்றது வந்து JDBC ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ண ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜாவா டேட்டாபேஸ் ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக நம்ம மெஷினில் நேட்டிவ் ஏபிஐ இருக்கிறனால என்ன பண்ணுன்னா இது அது C++ ஏபிஐ காலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அது கன்வெர்ட் ஆகி அந்த கால் ரெக்வஸ்ட் போகும்போது டேட்டாபேஸ் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணும் இது வந்து நேட்டிவ் ஏபிஐ மூலம் ஆக்சஸ் ஆகுதுன்றது. ஸோ இது சேம் லைக் JDBC ODBC தான். ஜஸ்ட் உங்கள் JDBC மட்டும் ODBC கூட பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது டைப் 1. இதில் வந்து உங்கள் ஹோல் ஜாவா அப்ளிகேஷனே வந்து டேட்டாபேஸ் வெண்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ உங்கள் ஹோல் ஜாவா அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் வெண்டாரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாபேஸ் வெண்டார்லேருந்து உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ்க்கு கனெக்ஷன் போகும். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா கிளைண்ட் மெஷின்லேயும் வந்து உங்களோட ஜாவா இந்த மெஷின் ஜாவா நேட்டிவ் ஏபிஐ வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். வெண்டாரை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா கிளைண்ட் மெஷின்லேயும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஆரக்கிளில் கால் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுதான் வந்து இந்த நேட்டிவ் ஏபிஐயோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து JDBC நெட் பியூர் ஜாவா. ஸோ JDBC நெட் பியூர் ஜாவா அப்படின்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா இது ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர் இல்லைனா 3 டயர் அப்ரோச் மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன எப்படி இருக்குன்னா இந்த JDBC கிளைண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் சாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் உங்கள் அப்ளிகேஷன் ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஜாவா அப்ளிகேஷனில் உங்கள் அப்ளிகேஷன் கோடும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டைப் 3 டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஹோல் அப்ளிகேஷனுமே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இடையில ஒரு மிடில்வேர் சர்வர்னு இருக்கும். நார்மல் டேட்டாபேஸ் சர்வருக்கும் உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் வந்து மிடில்வேர் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மிடில்வேர் சர்வரில் என்ன இருக்குன்னா நம்ம பார்த்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா, டைப் 1, டைப் 2, டைப் 4. இந்த டைப் 3 இல்லாத மற்ற 3மே வந்து அந்த மிடில்வேர் சர்வரில் இருக்கும். ஸோ இது எப்படி இதாகும்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் சர்வருக்கு உங்கள் கால் கொடுக்கும் போது இந்த மிடில்வேர் அப்ளிகேஷன் சர்வர் வந்து அந்த காலை வந்து எந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் JDBC ODBCனா JDBC ODBC பிரிட்ஜ் டிரைவருக்கு ஏற்ற மாதிரி அந்த காலை வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணும். இல்லை உங்கள் கால் வந்து நேட்டிவ் ஏபிஐயாக இருந்தால் நேட்டிவ் ஏபிஐ மாதிரி, இல்லைனா இது 100% பியூர் ஜாவா டிரைவர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கால் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி ஆக்சஸ் உங்கள் டேட்டாபேஸ் சர்வருக்கு அது வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அது ஃபார்வர்ட் பண்ணும் போது இதனால் என்னென்னா இந்த டைப் ஆஃப் டிரைவர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களோட டேட்டாபேஸ். ஸோ இதில் வந்து எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் நேட்டிவ் ஏபிஐ பார்த்த மாதிரி எல்லா கிளைண்ட் மெஷின்லேயும் உங்கள் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணுன்ற தேவை இல்லை. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் உங்களோட டிரைவர் ஜஸ்ட் கிளைண்ட்டு மட்டும் இருந்தால் போகிறோம். சிங்கிள் டிரைவரே வந்து மற்ற எல்லா டைப் ஆஃப் டிரைவர் கூடயும் கம்யூனிகேட் ஆகி உங்கள் டேட்டாபேஸ் சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும். இதில் வந்து JDBC அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்ஸி மாதிரி அந்த கிளைண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து காலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டைப் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் 4 100% பியூர் ஜாவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஏன் 100% பியூர் ஜாவா அப்படின்னு சொல்கிறோன்னா இது வந்து டைரெக்டாக உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ் கூட கனெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பியூர் ஜாவா பேஸ் டிரைவர் வந்து டைரெக்டாக உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதனால் என்னென்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டர் ஆக்சஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக உங்கள் அப்ளிகேஷன் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா அதை டைரெக்டாக நீங்கள் வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து அது போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பெருசாக இன்ஸ்டலேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே தேவையில்லை. கிளைண்ட் ஆர் சர்வர் மற்ற டைப்க்கெல்லாம் கிளைண்ட் சர்வர் இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது. பட் இதுக்கு வந்து கிளைண்ட்ஸ். ஸோ இந்த 4வது டேட்டா டைப்பை வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா MySQL connector -j அப்படின்ற
கனெக்டார் வச்சு தான் ஒர்க் ஆகும். அந்த கனெக்டாரில் என்ன இருக்குன்னா, அந்த கனெக்டாரில் வந்து இது ஒரு ஜார் ஃபைலாக இருக்கும். நம்ம ஜாவாக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இந்த கனெக்டாரில் இருக்கும். ஸோ அந்த ஜார் ஃபைலை மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத வேணாம், கிளைண்ட் சர்வர் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம் மெஷினில். ஜஸ்ட் இந்த ஜார் ஃபைலை மட்டும் எந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணிட்டீங்கனாவே உங்கள் ப்ரோக்ராமும் உங்களோட அப்ளிகேஷனும் உங்களோட டேட்டாபேஸுமே கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பெல்லாம் இந்த வந்து டிரைவர் யூஸ் பண்ணலாம், இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 100% பியூர் ஜாவா. அது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா ஜார் ஃபைலில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ மற்ற 3 எப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரக்கிள், சிஸ்பேஸ், ஐபிஎம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து டைப் 4 டேட்டாபேஸ் வேணும். அதுதான் வந்து ஜார் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்கள் ஜாவா அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டாபேஸை வந்து சேம் டைமில் ஆக்சஸ் பண்ணுது, மோர் தேன் 1 டைப் ஆஃப் டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து மிடில்வேர் சர்வர் வேணும். ஸோ மிடில்வேர் சர்வர் வந்து என்ன டைப்னா டைப் 3, நெட் பியூர் ஜாவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைப் 3 மல்டிபிள் டேட்டாபேஸை வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைப் 3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போது டைப் 3 இல்லைன்னா டைப் 4 டிரைவரை வந்து அவைலபிளாக இல்லைன்னா அந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் டைப் 2 டிரைவரை வந்து யூஸ் பண்ணலாம். டைப் 2 டிரைவர் அப்படின்றது என்னென்னா நேட்டிவ் ஏபிஐ. ஸோ நேட்டிவ் ஏபிஐ அப்படின்றது வந்து உங்களோட டைரக்ட் ஹோல் அப்ளிகேஷனுமே வந்து வெண்டார் டிரைவர் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகிறது தான். ஸோ டைப் 1 டிரைவர் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஜேடிபிசி, ஓடிபிசி, பிரிட்ஜ் டிரைவர் அப்படின்றது டெப்ளாய்மெண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அளவுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் டெவலப்மெண்ட் பண்ணும் போது ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு நார்மலாக இப்போ வந்து ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு லேர்ன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜேடிபிசி, ஓடிபிசி யூஸ் பண்ணுவோம். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம ஜேடிபிசி, ஓடிபிசி டிரைவர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரைவர் நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து ப்ரோக்ராமிங் ஜாவா கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து 100% பியூர் ஜாவா டைப்பை தான் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரண்ட்டாக வந்து இந்த டைப் 4 டேட்டா டிரைவர் தான் வந்து ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து எந்தெந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா, லைவாக எப்படி ஒரு டேட்டாபேஸை நம்ம ப்ரோக்ராம் கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு டெமோ வந்து பார்க்கலாம், டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி எப்படி வந்து அதில் queries, create, delete அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.